வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு குடும்ப தலைவரின் கனவில் வந்து கடவுள் சொன்னாராம், நாளை நான் உன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட போகிறேன், ஆகையால் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நாளை கேள் என்று சொன்னாராம். பொழுது விடிந்ததும் மனைவி, மகள் என அனைவரையும் அழைத்து நடந்த விடயத்தை சொல்கிறார். அப்போது மனைவி சொன்னாராம், எனக்கு நிறைய நகைகள் வேண்டும் என்று கேளுங்கள். மகள் சொன்னாலாம், எனக்கும் நிறைய நகைகள், புத்தாடைகள் வேண்டும் என்று கேளுங்கள் என்று மகள் சொல்கிறார். மகன் சொன்னாலாம், இது போன்று 10 மடங்கு வீடுகள் வேண்டும் என்று கேளுங்கள் என்று மகன் சொல்கிறான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி, வயது முதிர்ந்தவர், அவர் சொன்னாராம், இப்படியெல்லாம் கேட்காதீர்கள், கடவுளிடம் ஒன்றை மட்டும் கேளுங்கள், அதாவது என்னுடைய வீட்டில் எப்போதும் அன்பும் அமைதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொன்னாராம். அதே போன்று இவரும் கடவுளிடம் கேட்டபோது கடவுளே தலை சொரிய ஆரம்பித்து விட்டாராம். நான் அதாவது எங்கு இருப்பேன் என்றால் அன்பும் அமைதியும் சந்தோஷம் இருக்கும் இடத்தில் தான் இருப்பேன், அதையே நீங்கள் கேட்ட பிறகு நான் ஏன் செல்ல வேண்டும் என்று வீட்டிற்கே சென்று விட்டாராம். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ன கேட்க வேண்டும் என்று. நன்றி, வணக்கம்.